ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஜூலை 4 நிஃப்டி எக்ஸ்பிரி டேயில் வந்து நான் எடுத்துருக்க ட்ரேடு தான். இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். எந்த பக்கமும் ஸ்ட்ராங் இல்லாத மார்க்கெட்டாக தான் இன்றைக்கி இருந்துச்சு. அதனால தான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி ட்ரேடு கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். மேலே போனாலும் வந்து நிஃப்டியில் 24,462 வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னுட்டு கரெக்டாக 24,400 வந்து ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா வந்து அப்போ பேங்க் நிஃப்டியும் வந்து கொஞ்சம் கீழே வந்தான். கீழே வரும்போது கரெக்டாக பேங்க் நிஃப்டி பிவோட் கிட்டே இருந்தது. ஸோ வந்து பிவோட்லேருந்து சப்போர்ட் எடுப்போம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஏன்னா வந்து மேலே வந்து இன்னொரு 60 பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறமா தான் ரிஜெக்ஷன் வந்தால் கொஞ்சம் நல்ல மூமெண்ட் இருக்கிறனால அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பிவோட்டையும் உடச்சிட்டு கீழே போனாங்க. ஸோ அதனால் சரி கீழே போகுமா மேலே வருமா அப்படின்ற இதில் வந்து கேண்டில்ஸ் வந்து பெருசாக வந்துட்டு இருந்தது. ஸோ சப்போர்ட்டிங் கேண்டில் வந்து திரும்பி வந்து மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷனில் ஒரு ட்ரேடு எடுத்தேன். கால் ஆப்ஷனில் வந்து அரௌண்ட் ஒரு 35ல் 2 லாட்டும் அப்புறம் 29ல் ஒரு லாட்டும் எடுத்தேன். ஆவரேஜ் வந்து 33 வந்தது. பட் வந்து அந்த பிவோட்டை தாண்டி பேங்க் நிஃப்டி கீழே போனதால் வந்து அந்த இதை ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன் இந்த ட்ரேடை. அதுக்கப்புறம் வந்து பிவோட்லேருந்து நல்லா கீழே போனதால் ஸோ ஒரு வேளை வந்து கீழே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புட் ஆப்ஷனில் ஒன்று எடுத்தேன். பட் அதுவும் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இன்றைக்கி நேற்று மாதிரியே இன்றைக்கும் வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. இப்போயும் வந்து 12 ஆகுது. இப்போ வரையுமே அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து புட் ஆப்ஷனில் வந்து ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணேன். கால் ஆப்ஷனில் எடுத்தது வந்து கொஞ்சம் 3 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அப்புறம் புட் ஆப்ஷனில் வந்து 3 லாட் போட்டு அரௌண்ட் ஒரு 17 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 3 பாயிண்ட்டு, ப்ராஃபிட் வந்து 17 பாயிண்ட்டு கேப்சர் பண்ணோம். அது வந்து அந்த புட் ஆப்ஷனில் எடுத்ததெல்லாம் வந்து சடன் மூமெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 32-33லேயே வந்து ரொம்ப நேரமாக கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. டக்குன்னுட்டு 50 வந்து டச் பண்ணிவிட்டு திரும்பி ரிஜெக்ட் ஆகி திரும்பி வந்து அது திரும்பியும் 35-33 அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. நம்ம கேண்டில்ஸில் பார்க்கும்போது கூட அந்த 50 டச் பண்ணது வந்து அதில் வந்து மென்ஷன் ஆகலை. அந்தளவுக்கு சடன் மூமெண்ட்டு. அப்படி இப்படின்னு இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் ட்ரேடில் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் பண்ணுறது வந்து தப்பு தான். ஏன்னா வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகலாம். இருந்தாலும் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் அந்த இடத்துல பிவோட்டை தாண்டி கீழே வந்தாங்க. நிஃப்டிலையும் வந்து ஒரு லெவலை உடச்சி கீழே வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட்டு நிஃப்டியில் வந்து 100 EMAலேருந்து திரும்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டாங்க. நம்ம வந்து ட்ரேடு வந்து அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டதால் கொஞ்சம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டான டேவாக இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. இந்த கால் ஆப்ஷன் வந்து எடுத்தது அந்த டைமில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிஃப்டிலையும் வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட் எடுக்கிற இடம், பேங்க் நிஃப்டிலையும் பிவோட்டு. ஸோ சப்போர்ட் எடுத்தாங்கன்னா மேலே போகலாம். திரும்பி வந்து எங்கேருந்து ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துக்கு 24,400க்கே போகும் அப்படின்னு நினச்சேன். பட்டு அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்து இப்போ வரையுமே வந்து சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. இன்றைக்கும் வந்து நேற்று மாதிரி கொஞ்சம் மூமெண்ட் இல்லாத நாள் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் மந்த் ஃபஸ்ட்டு வீக்கு. ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பிரேக்கு வந்து இது இருக்காது. இன்னொரு 3 எக்ஸ்பிரே இருக்கிறதால மந்த் எண்டு எக்ஸ்பிரேயில் தான் வந்து கொஞ்சம் நம்ம வாலட்டைல் அதிகமாக பார்க்கலாம். ஆனால் வந்து எப்போயுமே ஜூன் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது ஜூலை மாதம் ஜூன் மாதத்தை விட கொஞ்சம் அதிகத்துலேயே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஆல் டைம் ஹைலேயே சுற்றிட்டுருக்கோம். பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். கால் ஆப்ஷன் எடுக்கிறதும், ஏன்னா கால் ஆப்ஷன் வந்து மேலே போனாலும் வந்து கால் ஆப்ஷனில் அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரீமியம்ஸ் வந்து ஆட் ஆகாது. கொஞ்சம் போகும், கன்சல்டேட் ஆகும். அந்த கன்சல்டேட் ஆகிற டைம்லேயே வந்து நம்மளுக்கு டைம் டிக்கே ஆகிரும். புட் ஆப்ஷனில் நம்ம வந்து வாங்குகிற ப்ரீமியம் அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக குறையும்.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆல் டைம் ஹையில் மேலே போயிட்டுருக்கிற மார்க்கெட்டில் பார்த்து தான் வந்து ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன்லேயும் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கணும்னா ஃப்யூச்சர்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கன்சல்டேஷனில் இருந்தாலும் சரி பாயிண்ட் மேலே போகும்போது நம்மளுக்கு ஃப்யூச்சர்ஸில் இதை ப்ராஃபிட் வரும். பட் வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். நானும் இன்னொரு 1 or 2 வீக்ஸில் வந்து இது ஃப்யூச்சர்ஸில் தான் பொசிஷன் மாதிரி எடுத்து ஒரு வீக் ஃபுல்லாக ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம இப்படி ட்ரேட் எடுக்கிறதுக்கு வீக் ஃபுல்லாக ரன் பண்ணும்போது ஃப்யூச்சர்ஸில் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு டீக்கெல்லாம் இருக்காது. கன்சல்டேஷனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம நெகட்டிவில் போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஸ்டாப் லாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணணும். பார்ப்போம். ஏன்னா அரௌண்ட் ஒரு 30,000-35,000 தேவைப்படும் ஃப்யூச்சர்ஸில் வந்து ட்ரேட் பண்ணும்போது எட்ஜிங்கோட. ஸோ டைட் எட்ஜிங்கோடு பண்ணோன்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து 3 to 7 lakhs தான், 7,000 தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட்டும் வந்து இப்போ 3,000 ஸ்டாப் லாஸ் வருதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 6,000 வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து நம்ம எய்ம் பண்ணலாம். 1:2 அப்படின்ற மாதிரி. 7,000ன்றப்போ ஒரு 10 to 14,000 அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ப்போம். அது வந்து நான் வேணால் ஒரு வீடியோவில் வந்து எந்த மாதிரி எட்ஜிங் வைக்கும்போது நம்மளுக்கு ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கும், ரிவார்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம பிரேக் ஈவன் எல்லாமே வந்து முடிஞ்ச வரையும் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸில் இருந்தால் அப்போ தான் வந்து 1 வீக்குள்ளார அந்தளவுக்கு தான் மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். என்றைக்காவது ஒரு வாட்டி தான் சடனாக வந்து 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ்லாம் போகும். எல்லா நாளும் நெஃப்டிலலாம் அந்தளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் வந்து அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம இந்த மாதிரி டே ட்ரேடிங் பண்ணிவிட்டு ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மளோட ஹார்ட் பீட்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் முடிஞ்ச வரையும் ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிவிட்டு ரிவார்டு அதிகமாக இருக்கிற மாதிரி ட்ரேட்ஸ் மட்டும் கமிட் பண்ணுங்கள். நிறைய ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. ஏன்னா நான் இப்போ நேற்று இன்றைக்கி வந்து பண்ணது ஆவரேஜ் ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். பட் ஆவரேஜ் வந்து எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஒரு சில ஆவரேஜ் ட்ரேடில் ஒரே நாளில் வந்து 60,000 வரையும் லாஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் ஆவரேஜ் ட்ரேடும் வந்து ரொம்ப மோசமானது தான். பட் வந்து அந்த லெவல்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இதுக்கு மேலே நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்ற இதுவும் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ தான் வந்து அரௌண்ட் 12:30க்கு கொஞ்சம் என்னோடய லெவல்ஸ் தாண்டி நெஃப்டி மேலே ஏறிட்டுருக்காங்க. இப்போ 24,350 இருக்குது. ஸோ அரௌண்ட் என்னோடய அசம்ப்ஷன் மேலே போச்சுன்னா 24,450 வரையும் போகலாம். இன்னொரு 100 பாயிண்ட் போகலாம். அப்படி இல்லாட்டி இப்படியே சைட்வேஸ்லேயே முடிஞ்சிடும். ஏன்னா வந்து இருக்கிற ஜோன் அந்த மாதிரி அந்தளவுக்கு மூமெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல இன்றைக்கி. வால்யூம்ஸு மூமெண்ட் இருக்கிற மாதிரி. இதே மாதிரி லெவல்ஸ்லாம் வந்து டெய்லி லெவல்ஸு அந்தந்த டைமில் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து நான் அந்த டைமில் வந்து ஏதாவது வீடியோஸ் போட முடிஞ்சுன்னா உடனே போடுறேன். மூமெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும், இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, அப்புறம் வந்து ரிஜெக்ஷன் ஜோன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஜோன் ஆகும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல்லாம் சொல்லலாமா அப்படின்றதும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் அது சொல்லும்போது நம்மளுக்கு ஓகே இதை வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ட்ரேடில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். பாய்.